ஹாய் பசங்களா. ரொம்ப நாளாக எல்லாருமே என்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் கேட்டுகிட்டே இருந்தீங்க. என்ன அப்படின்னா, யானியன் சார் புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க்லாம் சால்வ் பண்ணி போடுங்க அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்காக தான் இந்த டெடிகேட்டட் வீடியோ. சாப்டர் வைஸாக நான் உங்களுக்கு எல்லா புக் பேக் 1 மார்க்ஸையுமே சால்வ் பண்ணி தரேன். அது மட்டும் இல்லை, இதே மாதிரி நான் புக்கின் சைடுக்கும் சால்வ் பண்ணி வீடியோஸ் போடுறேன். மறக்காமல் எனக்கு ஒரே ஒரு விஷயம் நீங்கள் பண்ணணும். அது என்ன அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். இந்த பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகிற டைமில் நம்ம சேனலில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஃப்ரீயாக லைவ் கிளாஸஸ் நடக்க போகுது. நிறைய வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலபஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி குவிஸு நிறைய காம்படிஷன்ஸ்லாம் வைப்போம். இந்த குவிஸ் 1 மார்க் குவிஸ்லலாம் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி டாப்பில் வரீங்க அப்படின்னா நம்ம வேதாந்தோடைய நீட் அண்ட் ஜேஇ கோர்சஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு நிறையா ஸ்காலர்ஷிப்ஸ் தரப்போகிறோம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு இந்த எக்ஸாம் டைமில் கம்ப்ளீட் மேரத்தான்ஸ் இருக்கும். 10 hour 15 hour மேரத்தான்ஸ்லாம் இருக்கும் எக்ஸாமுக்கு முன்னாடி நாள்லாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய ஃப்ரீ பிடிஎஃப், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு, ஸ்டடி மெட்டீரியல்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம யூடியூப்பில் கிடச்சிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. இப்போ ஒவ்வொரு கொஸ்டின்ஸை நான் டேரெக்டாகவே சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஒவ்வொன்றும் நான் அழகாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து சால்வ் பண்ணுறேன், சரியா? ஸோ அழகாக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள், நல்லா கவனிங்க. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேருந்து ஆரம்பிப்போம். எடுத்த உடனே முதல் கேள்வி என்னென்னா, பேரியர் பொட்டன்ஷியல் ஃபார் அ சிலிக்கான் டயோடு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. என்னென்னா, நம்மள எத்தனை பேருக்கு பேரியர் பொட்டன்ஷியல்லாம் முதல்ல என்னன்னு தெரியும்? இப்போது நான் வந்து ஒரு டயோடு எடுத்துக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, உங்களுக்கே நல்லா தெரியும், அந்த டயோடில் வந்து பி டைப்பு, என் டைப் அப்படின்னு சொல்லி 2 விதமாக நம்ம அதை பிரிப்போம். பி ஃபார் பாசிட்டிவ், என் ஃபார் நெகட்டிவ். அப்போது இந்த பி டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹோல்ஸ் இருக்கும். ஓகே, பி டைப்பில் நமக்கு ஹோல்ஸ், இந்த ஹோல்ஸ் எல்லாமே வந்து என்னது? பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, இந்த பக்கம் நமக்கு என்ன இருக்கணும்? ஹோல்ஸ் இருக்கணும். இதே என் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த பக்கம் நிறைய நெகட்டிவ் சார்ஜ், அதாவது எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இந்த பக்கம்லாம் வந்து நமக்கு என்ன இருக்கும்? எலக்ட்ரான் இருக்கும். இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இந்த ரீஜன் இருக்குது பாருங்கள். இந்த ரீஜனோட பேரை நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, டெப்ளீஷன் ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இந்த கண்டக்டரை கொண்டு போய் நான் வந்து ஏதோ ஒரு சர்க்கியூட்டில் கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த பிஎன் ஜங்ஷன் டயோடை கொண்டு போய் நான் ஏதோ ஒரு சர்க்கியூட்டில் கனெக்ட் பண்ணுறேன். அப்போது இதில் எனக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகணும்னா என்ன ஆகணும்? எனக்கு இந்த ஹோல்ஸும் அதே நேரத்தில் வந்து இந்த எலக்ட்ரான்ஸும் இருக்கும்ல, இந்த டெப்ளீஷன் ரீஜனை தாண்டி, இந்த நடுவில் இந்த டெப்ளீஷன் ரீஜன் இருக்குது பாரு, அதை தாண்டி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஃப்ளோ ஆகணும். அப்போ அதை இந்த இடத்த தாண்டி போகிறதுக்கு அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி தேவை. அந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜியை தான் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேரியர் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரீஜனை தாண்டி போகிறதுக்கு தேவைப்படுற அந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜி தான் வந்து என்ன அப்படின்னா பேரியர் பொட்டன்ஷியல். அப்போது சிலிக்கான் டயோடுக்கு இந்த பேரியர் பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னா 0.7 வோல்ட். 0.7 வோல்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களை சிலிக்கான் வந்து என்ன செய்யும்? இந்த இடத்த தாண்டி போயிடும். இதுவே இந்த கொஸ்டினை வேறு மாதிரி மாற்றி கேட்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ணுவாங்கன்னா, ஜெர்மானியம் கொடுப்பாங்க. அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு ஜெர்மானியம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு அதோட வேல்யூ என்ன ஞாபகம் வச்சுக்கோ. ஜெர்மானியத்துக்கு 0.3 வோல்ட். ஒரு சாதாரண ரூம் டெம்பரேச்சரில், நார்மல் ரூம் டெம்பரேச்சர் விச் இஸ் இப்போ நம்ம உட்காந்துருக்கோம்ல, நம்மளை சுற்றி இருக்க டெம்பரேச்சர். ஓகே, எனக்கு தென் அட் ரூம் டெம்பரேச்சர் பேரியர் பொட்டன்ஷியல் ஃபார் சிலிக்கான் பிஎன் ஜங்ஷன். ஓகே, சிலிக்கானுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா 0.7 நான் உனக்கு சொல்லி கொடுத்துட்டேன். அதே நேரத்தில் மாற்றி எக்ஸாமில் ஜெர்மானியம் கேட்டால் என்ன பண்ணோம், அதுக்கும் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போது இந்த என்னது இந்த பேரியர் பொட்டன்ஷியல்னால் என்ன? அது ஒரு ஃபார்வர்ட் வோல்டேஜ். பேரியர் பொட்டன்ஷியல் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை, அது ஒரு வோல்டேஜ், அவ்வளோதான். ஃபார்வர்ட் வோல்டேஜ் நீடட் டு ஓவர் கம் த டெப்ளீஷன் ரீஜன் பொட்டன்ஷியல். இந்த டெப்ளீஷன் ரீஜனில் இருக்கிற பொட்டன்ஷியலை நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படுற வோல்டேஜ் தான் அது, சரியா? அப்போ அது இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு சிக்னிஃபிகண்ட் கரண்ட் ஃப்ளோ இருக்கும் சர்க்கியூட்டில் அப்படின்றாங்க. இது இருந்தால் தான் உனக்கு சர்க்கியூட்டில் ஒரு சிக்னிஃபிகண்ட் கரண்ட் ஃப்ளோ இருக்கும், சரியா? ரைட்டு. இப்போ அடுத்த கேள்விக்கு வருவோம். இஃப் அ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஆன்டிமோனி எஸ்பி இஸ் ஆடட் டு ஜெர்மானியம் கிறிஸ்டல், அப்போ வந்து அதில் என்ன ஆகும்? இதுதான் கேள்வி. இது வந்து ஏஐபிஎம்டி 2011 கேட்டது. ஏஐபிஎம்டினா என்ன? அதுதான் இப்போ உங்களுக்கு நீட்டு. உங்களுக்கெல்லாம் தெரியாதுன்னா, நீட்டு 2016 தான் வந்துச்சு. அப்போ அது கம்பல்சரி ஆகினாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியும் இருந்தது. அப்போ அதோட பேர் வந்து என்னதுன்னா ஏஐபிஎம்டி அப்படின்னு சொல்லுவாங்க, ஆல் இந்தியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? அப்போவே நீட்டில் கேட்ட ஒரு கொஸ்டினாக அது. ஸோ இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். அப்போ இந்த கேள்விக்கான பதில் ஒரு ஆப்ஷனாக படித்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, இட் பிகம்ஸ் அ பி டைப் செமிகண்டக்டர் அப்படின்றாங்க. தப்பு.
சரியா, இட் won't become a p டைப் செமிகண்டக்டர். அடுத்து the antimony becomes an acceptor atom அப்படின்றாங்க. ஆமாம், ஆன்டிமோனி என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு அக்செப்டர் ஆட்டமாக ஆகுமா? ஆஹா, கிடையாது, அதுவும் தப்பு. சரியா, அப்போது இதில் கரெக்டான ஆன்சர் என்னது தான் யானி ஆன்சர் அப்படின்னா, அதோ வரம்பார், there will be more free electrons than hole in the semiconductor. நமக்கு அந்த செமிகண்டக்டரில் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஹோல்ஸ்னால் பாசிட்டிவ் சார்ஜ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஹோல்ஸ் வந்து என்னது? பாசிட்டிவ். இப்போது ஒரு எலக்ட்ரான்னா வந்து என்னது? நெகட்டிவ். இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ எனக்கு இந்த ஹோல் செமிகண்டக்டரில் என்ன ஆகிடும் அப்படின்னா, தேர் வில் பி மோர் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ், நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாகிடும். அதே நேரத்தில் அந்த பாசிட்டிவாக இருக்கிற ஹோல்ஸ் வந்து கம்மியாகிடும். இட்ஸ் ரெசிஸ்டன்ஸஸ் இன்க்ரீஸ்ட் அப்படின்றதும் கம்மி. இது தப்பு. சரியா, ஏன்னா இப்போ எலக்ட்ரான் அதிகமாகிடுச்சுன்னா கரண்ட் ஃப்ளோ அதிகமாகிடும். அதனால ஞாபகம் வச்சுக்கோ, எந்த அளவுக்கு எலக்ட்ரான் அதிகரிக்குதோ அந்த அளவுக்கு கரண்ட் அதிகமாக ஃப்ளோ ஆகும். அப்போ ரெசிஸ்டன்ஸ் எப்படி அதிகமாகும்? ரெசிஸ்டன்ஸ் கரண்ட் அதிகமான கம்மியாகிடும். சரியா, அப்போ இதுக்கு ஒரு ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்துட்றேன், நல்லா கவனி. இப்போ இந்த ஆன்டிமோனி, அதாவது எஸ்பி இருக்குல்ல, இது என்னன்னா ஒரு பென்டாவேலண்ட் இம்பியூரிட்டி. அது என்ன ஆன்சர்? பென்டாவேலண்ட் இம்பியூரிட்டி. அதாவது அதுக்கு 5 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதோட அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில், ஓகே, அதோட அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் 5 எலக்ட்ரான் இருக்கும். 5 இருந்தால் அதை பென்டாவேலண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதை நான் கொண்டு போய் ஜெர்மானியம் கூட சேர்க்குறேன். ஸோ when added to germanium which is a tetravalent, it donates 1 extra electron making it an n-type semiconductor. இப்போது டெட்ரானா 4 தான். இப்போ ஜெர்மானியமில் எனக்கு 4 தான் வேணும், ஆனால் இவர்கிட்ட 5 இருக்குன்னா 4 தாங்க வேணும் அப்படின்ற. அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்களா, 4 என்கிட்ட 5 இருக்குது, ஒன்று எக்ஸ்ட்ராவாக இருக்குது, வச்சுக்கோங்களேன் அப்படின்னு கொடுத்துட்றாப்புல. அப்போ அந்த 5வது எக்ஸ்ட்ராவாக வரும்போது இது என்ன ஆகிடுது? நியூட்ரலாக இருக்கிறதுக்கு பதிலாக எக்ஸ்ட்ராவாக நெகட்டிவ் வந்ததுனால நெகட்டிவாக மாறிடுச்சு. இட் டேர்ன்ஸ் இன்டு n-type செமிகண்டக்டர். n-typeனா என்ன? நெகட்டிவ். அப்போ n-type செமிகண்டக்டராக மாறிடுது வித் எலக்ட்ரான்ஸ் ஆஸ் மெஜாரிட்டி கேரியர்ஸ். அப்போ இதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்க? ஹோல்ஸை விட எலக்ட்ரான் அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க. அப்போ இதில் ஆப்ஷன் ஏ, பி, டி இது எல்லாமே வந்து என்னது? இன்கரெக்ட். ஏன்னா இட் பிகம்ஸ் n-type. ஓகே, ஃபஸ்ட் ஆப்ஷனில் என்ன சொன்னாங்கன்னா அது p டைப்பாக மாறிடும்னாங்க. அது நெகட்டிவாக தானே மாறுச்சு. எலக்ட்ரான் அதிகமானதுனால அது நெகட்டிவ். அப்போ அது p டைப்னா பாசிட்டிவ். அதனால தான் ஏ தப்பு அப்படின்னும். ஓகே, அடுத்து எஸ்பி ஆக்ஸ் ஆஸ் அ டோனர். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க? அது அக்செப்டார் அப்படின்னு சொன்னாங்க. பி ஆப்ஷன் பாரு, இட்ஸ் அ டோனர். தானம் கொடுக்குது. இந்த என்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் இருக்குது வச்சுக்க அப்படின்னு தானம் கொடுக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க? அக்செப்டர், ப்ளீஸ் எனக்கு கொடுங்களேன் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு ஆளுன்னு சொல்கிறாங்க. இல்லை, ஒரு கொடுக்கக்கூடிய ஆள். வள்ளல் பரம்பரையை சேர்ந்தவர் அவர். சரியா, ஸோ இதனால தான் ஏ, பி, டி ஆப்ஷன்ஸ். டி ஏன் தப்புன்றதையும் நான் சொல்லிட்டேன். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து குறையண்டா, இன்க்ரீஸ் ஆகாதுன்றத சொல்லிட்டேன். சரி, இப்போ அடுத்த கேள்விக்கு வருவோம். ஓகே, in an unbiased p-n junction, the majority charge carriers in the p region diffuse into n region because of. இப்போ எனக்கு ஒரு அன்பயாஸ்ட், இன்னும் அன்பயாஸ்டு p-n junction, மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் இருக்குல்ல, தட் இஸ் ஹோல்ஸ். ஓகே, p-n junction டயோடில் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ், தட் இஸ் ஹோல்ஸ் வந்து இந்த p ரீஜன் டிஃப்யூஸ் இன்டு n ரீஜன் பிகாஸ் ஆஃப் எதனால் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, அப்போது அப்படி பார்க்கும்போது எதனால் அப்படின்ற கேள்விக்கான பதில் வந்து என்ன? த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் த p-n ஜங்ஷனா? தப்பு. பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் த p-n ஜங்ஷன் இல்லை. ஹையர் ஹோல் கான்சன்ட்ரேஷன் இந்த p ரீஜன் தேன் த n ரீஜனா? ஆமாம், p ரீஜனில் எப்பயுமே ஹோல்ஸ் அதிகமாக இருக்கும், ஏன்னா பாசிட்டிவ். ஓகே, n ரீஜனில் இருக்கிறத விட என்ன நெகட்டிவ், அப்போ அங்கே எலக்ட்ரான் அதிகமாக இருக்கணும். pனா வந்து பாசிட்டிவ், அப்போ அங்கே ஹோல்ஸ் அதிகமாக இருக்கணும். அப்போ இதில் அவங்க கரெக்டாக தானே சொல்கிறாங்க? ஹையர் ஹோல் கான்சன்ட்ரேஷன் இந்த p ரீஜன் தேன் இந்த n ரீஜன். ரொம்ப கரெக்டு. த அட்ராக்ஷன் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான் இந்த n ரீஜன் இல்லை. n ரீஜன் நெகட்டிவ் ரீஜனில் இருக்கிற எலக்ட்ரான்லாம் அட்ராக்ட் ஆகுன்றாங்க, கிடையாது. ஆல் ஆஃப் த அபவ்ன்றாங்க, அதுவும் கிடையாது. அப்போ இதில் சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா பி. இப்போது இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் என்ன? இன் அன் அன்பயாஸ்டு p-n junction, ஓகே, diffusion of majority carriers occurs due to the concentration gradient. எனக்கு ஒரு அன்பயாஸ்டு p-n junction எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் எனக்கு இந்த மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் வந்து ஓகே டிஃப்யூஸ் ஆகிறது எப்போ நடக்கும் அப்படின்னா ஓகே டியூ டு கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். அதாவது எனக்கு வந்து அங்கே என்ன இருக்கும் அப்படின்னா ஹையர் ஹோல் கான்சன்ட்ரேஷன் இந்த p ரீஜன் தேன் இந்த n ரீஜன். அதே மாதிரி
ஹையர் எலக்ட்ரான் கான்சன்ட்ரேஷன் இந்த என் ரீஜன் தேன் இந்த பி ரீஜன். அப்போ இந்த டிஃப்யூஷன்ன்றது எதனால் நடக்குது? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அது மாறி போகுது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அது நகர்ந்து போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு பி ரீஜன்னா அங்கே ஹோல்ஸ் அதிகமாக இருக்கும், என் ரீஜன்னா அங்கே எலக்ட்ரான் அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க ஒரு அன்பயஸ்டு பிஎன் ஜங்ஷனில். திஸ் டிஃப்யூஷன் கிரியேட்ஸ் த டெப்ளீஷன் ரீஜன் அண்ட் பில்ட் இன் பொட்டன்ஷியல். அப்போது இந்த மாதிரி எனக்கு வந்து அப்போ இந்த பாசிட்டிவ்லாம் ஒரு பக்கமும் நெகட்டிவ்லாம் ஒரு பக்கமும் இப்படி நகர்றது தான் எனக்கு நடுவில் அந்த டெப்ளீஷன் ரீஜனை உருவாகுது. நான் உனக்கு இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேயே சொன்னேன், டெப்ளீஷன் ரீஜன் இருக்கும் நடுவில் அப்படின்ட்டு. அப்போ இந்த டெப்ளீஷன் ரீஜன் உருவாகிறதுக்கு காரணமே இந்த டெஃப்யூஷன் ப்ராசஸ் தான், சரியா? ஸோ பில்ட்-இன் பொட்டன்ஷியல் எவென்ச்சுவலி பேலன்சஸ் த டிஃப்யூஷன் வித் ட்ரிஃப்ட். அப்போ இங்கே ஏற்கனவே இருக்கிற அந்த பில்ட்-இன் பொட்டன்ஷியல் என்ன பண்ணும் அப்படின்னா, இங்கே இருக்கிற அந்த டிஃப்யூஷனை அந்த ட்ரிஃப்ட் ஆகுதில்ல, எலக்ட்ரான்ஸும் ஹோல்ஸும் ட்ரிஃப்ட் ஆகுதில்ல, அந்த ட்ரிஃப்ட்டை வச்சு அது வந்து பேலன்ஸ் பண்ணும். பட் த இனிஷியல் டிரைவிங் ஃபோர்ஸ் ஃபார் டிஃப்யூஷன் இஸ் த கான்சன்ட்ரேஷன் டிஃப்ரென்ஸ். ஆனால் என்ன தான் வந்து அந்த ட்ரிஃப்ட் அதுக்கு ஒரு காரணமாக இருந்தாலும் இனிஷியலாக முதல்ல இது எனக்கு தொடங்குறதுக்கு காரணமாக இருக்கிறது என்ன அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் டிஃப்ரென்ஸ் தான். அப்போ அதனால தான் நம்ம வந்து இங்கே என்ன செய்கிறோம், பி ஆப்ஷனை சூஸ் பண்ணுறோம், சரியா? அடுத்த கேள்விக்கு வரும். அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, here we go. If a positive half cycle rectified voltage is fed to a load resistor. நான் ஒரு லோட் ரெசிஸ்டருக்கு என்ன செய்கிறேன், ஒரு ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயரில் பாசிட்டிவ் ஹாஃப் வேவ் ரெக்டிஃபைடு வோல்டேஜ் அதோட பாசிட்டிவ் சைக்கிளை கொடுக்குறேன். ஃபார் விச் பார்ட் ஆஃப் த சைக்கிள் தேர் வில் பி கரண்ட் ஃப்ளோ த்ரூ த லோட். அப்போ இதில் எதுக்கு வந்து எனக்கு கரண்ட் ஃப்ளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா 0லேருந்து 180 டிகிரி. யானி ஆன்சர் இது எனக்கு கொஞ்சம் கூட புரிகிற மாதிரி இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமானா? அதை பார், இப்போ உனக்கு தெரியும் ஒரு ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர் எடுத்துக்கிட்டால் அது பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளுக்கு மட்டும்தான் வந்து என்ன பண்ணும், அவுட்புட் கொடுக்கும், நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளுக்கு கொடுக்காது, சரியா? இப்போ நான் ஒரு வேவை ஒரு பிக்சராக இப்படி வரைகிறேன்னு வச்சுக்கோ. அப்போது இது 0, இந்த இடம் வந்து என்ன பண்ணுவோன்னா பையன்னு போடுவோம், இந்த இடம் வந்து 2 பையன்னு போடுவோம். நார்மலாக ஒரு வேவுக்கு ஆங்கிள் இப்படி தான் போடணும். இப்போ பையனா இது வந்து என்னது 180 டிகிரி. அப்போ நீ இந்த பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ. இந்த பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள், ஓகே, நான் அழகாக உனக்கு எழுதியே தரேன். என்ன பண்ணுதுன்னா 0லேருந்து 180 டிகிரி வரைக்கும் இருக்குது, பை வரைக்கும் இருக்குது. அப்போ 0லேருந்து 180 டிகிரி வரைக்கும் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் இருக்குன்னா அந்த பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளுக்கு தான் எனக்கு வந்து அவுட்புட் வரும், அதாவது கரண்ட் ஃப்ளோ த்ரூ த லோடு வரும். அதனால தான் நான் 0 to 180 டிகிரி அப்படின்னு சொல்லி நான் வந்து என்ன செய்கிறேன், சூஸ் பண்ணுறேன், சரியா? ஸோ இப்போ அப்படியே எக்ஸ்பிளனேஷன் பாரு. இதை இன் அ பாசிட்டிவ் ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர் கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ த லோட் ஒன்லி வென் த இன்புட் இஸ் பாசிட்டிவ். நான் கொடுக்குற இன்புட் வந்து பாசிட்டிவாக இருக்கணும், விச் இஸ் அப்போ அது வந்து ஃப்ரம் 0 to 180 டிகிரி இன் ஃபுல் 360 டிகிரி சைக்கிள். 2 பைனா 360. அப்போ அந்த முழு 360 டிகிரி சைக்கிளில் 0லேருந்து 180 டிகிரி வரைக்கும் என்னவாக இருக்கும்னா பாசிட்டிவாக இருக்கும். அப்போ 180 டிகிரியிலேருந்து 360 வரைக்கும் இருக்கிறது என்னவாக இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். அப்போ டியூரிங் நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள், அதாவது 180லேருந்து 360 டிகிரி, இந்த டயோடு வந்து எனக்கு என்ன ஆகிடும்னா ரிவர்ஸ் பயாஸ் ஆகிடும். அதனால் அதில் கரண்ட் ஃப்ளோவே ஆகாது. ஒரு ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயரில் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் ஃபார்வர்ட் பயாஸ், நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் ரிவர்ஸ் பயாஸ். அதனால தான் அதில் கரண்ட்டே வந்து ஃப்ளோ ஆகாது, அவுட்புட் வராது. அதுதான் அழகாக இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சரி, அடுத்து த ஜெனர் டயோட் இஸ் ப்ரைமரிலி யூஸ்ட் அஸ். ஒரு ஜெனர் டயோடை நம்ம ப்ரைமரியாக வந்து எப்படி யூஸ் பண்ணுவோம், ஒரு வோல்டேஜ் ரெகுலேட்டராக. எனக்கு ஒரு சர்க்கியூட்டில் ஒரு ஜெனர் டயோடை வச்சு வோல்டேஜ் வந்து ப்ராப்பராக, இப்போ 5 வோல்ட்னா 5 வோல்ட் அப்படி ரெகுலராக வந்து ஃப்ளோ ஆக வைக்க முடியும். A Zener diode operates in reverse breakdown region. நம்ம ஷார்ட் ஆன்சர்லையும் படிச்சிருப்போம். ஒரு Zener diode என்ன பண்ணுதுன்னா ரிவர்ஸ் பிரேக் டவுன் ரீஜனில் வந்து ஃப்ளோ ஆகுது. இதை தான் அவலான்ச் பிரேக் டவுன் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ டு மெயின்டைன் அ நியர்லி கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் அக்ராஸ் இட் டிஸ்பைட் சேஞ்சஸ் இன் த கரண்ட், ஓகே, இன்புட் வோல்டேஜ் ஆர் மேக்கிங் இட் ஐடியல் ஃபார் வோல்டேஜ் ரெகுலேஷன். அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா டு மெயின்டைன் அ கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் அக்ராஸ் இட். இதில் நான் ஒரு கான்ஸ்டன்ட் வோல்டேஜை நான் அப்போ இதில் மெயின்டைன் பண்ணணும். டிஸ்பைட் கரண்ட் மாறிட்டே இருக்குது, கரண்ட் என்ன மாறினாலும் சரி எனக்கு வோல்டேஜ் மாறக்கூடாதுன்னா அப்போ நீங்கள் இந்த ஜெனர் டயோடை பயன்படுத்தலாம். ஓகே,
கரண்ட்டில் எவ்வளோ சேஞ்சஸ் வேணால் இருக்கட்டும், ஆனால் வோல்டேஜில் பெருசாக சேஞ்ச் இருக்கக்கூடாது. வோல்டேஜ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும்னா நீங்கள் இதை பயன்படுத்தலாம். அப்போது இது வந்து ஒரு ஐடியலாக இருக்கும். ஐடியலாக என்ன பெஸ்ட்டாக இருக்கும், வோல்டேஜை ரெகுலேட் பண்ண பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றாங்க. த பிரின்சிபல் பேஸ்ட் ஆன் விச் அ சோலார் செல் ஆப்ரேட்ஸஸ். ஒரு சோலார் செல் வந்து இங்கே இருக்கிற எந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு ஆன்சர். டிஃப்யூஷனா இல்லை, அது பிஎன் ஜங்ஷன் டயோடில் வரும். ரீகாம்பினேஷனாக கிடையாது. ஃபோட்டோவால்டிக் ஆக்ஷனாக கரெக்டு, கேரியர் ஃப்ளோவாக கிடையாது. அப்போ ஃபோட்டோவால்டிக் ஆக்ஷன். இப்போ ஒரு சோலார் செல் அப்படின்றது ஜெனரேட் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரம் சன்லைட். சூரிய ஒளி பட்டதுன்னா அதுலேருந்து நேராக மின்சாரத்தை உருவாக்கிடும் த்ரூ ஃபோட்டோவால்டிக் எஃபெக்ட். சரியா? ஃபோட்டோனாலே என்ன, வெளிச்சம். ஃபோட்டோவால்டிக் எஃபெக்ட் அதாவது அப்சார்ப்ஷன் ஆஃப் ஃபோட்டான் கிரியேட்ஸ் எலக்ட்ரான் ஹோல் பேர். நமக்கு ஒரு ஃபோட்டான் வந்து இந்த ஃபோட்டோவால்டிக் செல்லில் படும்போது உங்களுக்கு ஒரு ஹோலும் ஒரு எலக்ட்ரானும் அந்த நேரத்தில் உருவாகும். அப்புறம் நம்ம அதை வந்து என்ன செய்கிறோம், செப்பரேட் பண்ணுறோம் பை பில்ட்-இன் பிஎன் ஜங்ஷன். அதில் ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோடை அதுக்குள்ளே வைக்கிறது மூலயமா அந்த எலக்ட்ரானையும் ஹோலையும் தனித்தனியாக பிரித்து அதிலிருந்து வோல்டேஜோ இல்லை கரண்ட்டையோ நம்ம வந்து உருவாக்குறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. சரியா? மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நடுவில் இந்த கேப்பில் நம்ம வந்து ஆன்லைனில் டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்கு நடக்க போகிற பப்ளிக் எக்ஸாமுக்கு 2026 இப்போ இந்த மார்ச் மாதம் எக்ஸாம் எழுத போகிறீங்கல்ல, அதுக்கு வந்து நம்ம ஆன்லைனில் டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கோம். இதே மாதிரி ரெகுலராக என் கூட சேர்ந்து டெய்லி படிக்கணும் அப்படின்னா இந்த டியூஷனில் சேர்ந்துக்கோ. டெய்லி லைவ் கிளாஸ் இருக்கும். ஒரு நாளைக்கு 2-2.5 மணி நேரத்துக்கு கிளாஸ் இருக்கும். கிளாஸ் நோட்ஸு, ஸ்டடி மெட்டீரியல்ஸ், பிடிஎஃப் இது எல்லாத்தையுமே கொடுத்துருவோம். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் ரிவிஷன் இருக்கும். புக் பேக்கு, புக் இன்சைட் கொஸ்டின்ஸ்லாம் ரிவிஷன் பண்ணி தருவோம். கிரியேட்டிவ் 1 மார்க்கும் இப்போ புக் பேக் பார்த்துட்ருக்கோம். கிரியேட்டிவ் 1 மார்க்கும் இந்த பேட்சில் சொல்லி தருவோம். ஈவன் இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ கூட இந்த பசங்களாம் முன்னாடியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் பார்ப்பீங்க. அப்படி தான் இருக்கும். சரியா? ஸோ கொஞ்சம் நீ அட்வான்ஸாக எல்லாத்தையும் படிக்கணும்னு நினைக்கிற அப்படின்னா ஃபஸ்ட்டே இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோ. எனக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த கொஸ்டினுக்கு வருவோம். த லைட் எமிட்டட் இன் அன் எல்இடி இஸ் டியூ டு. இப்போ எல்இடி லைட் இருக்குல்ல, நம்ம வீட்டிலலாம் சாமி படத்துக்கெலாம் ஒரு சில பேர்லாம் வச்சுருப்போம். ஓகே, இல்லைனாலும் நிறைய கடைகளில், ஹோட்டலில், என் பைக்கு காரில் கூட இன்றைக்கெலாம் எல்இடி வந்து போச்சு. ஆனால் இந்த லைட் எமிட்டட் இன் எல்இடி இது எதனால் வந்து எமிட் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. ரீகாம்பினேஷன் ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸா? ஆமாம், மொதல் ஆப்ஷனே கரெக்டு. ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் டே லென்ஸ் ஆக்ஷனா? தப்பு. ரிஃப்ளெக்ஷனாலேயே வெளிச்சம் ப்ரொடியூஸ் ஆகுது? கிடையாது. ஆம்ப்ளிகேஷன் ஆஃப் லைட்டு ஃபாலிங் ஆன் த ஜங்ஷனா? கிடையாது. ஆம்ப்ளிஃபிகேஷன்னா லைட்டை வந்து நல்லா பிரைட் ஆகி தரதுன்னு அர்த்தம். கிடையாது. அதில் நிறைய கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுனாலே கிடையாது. இன்ஃபேக்ட் 3 ஆப்ஷன் கடைசி அந்த பிசிடி காமெடியாக இருக்குது, சம்மந்தமே இல்லாமல் இருக்குது கொஸ்டினுக்கு. அதுக்கும் ரீகாம்பினேஷன் ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ் தான். அது என்ன ஆன்சர்? ரீகாம்பினேஷன் ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ். எனக்கு அதுதானே புரியல. இப்போ நீ ஒரு எல்இடி எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ. அது வந்து ஒரு ஃபார்வர்ட் பயாஸில் இருக்கிற பிஎன் ஜங்ஷன் டயோட். எல்இடினா பேசிக்காக என்ன, அது ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோட் ஃபார்வர்ட் பயாஸில் இருக்குது. இப்போது இன்ஜெக்டட் எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ் ரீகம்பைன் இந்த ஆக்டிவ் ரீஜன். இதில் வந்து நான் நிறையா எலக்ட்ரான்ஸையும் ஹோல்ஸையும் என்ன பண்ணுவோம், ஒரு இன்ஜெக்ஷன் வச்சு ஊசி போடுற மாதிரி உள்ளே இறக்குவது இந்த பிஎன் ஜங்ஷனில். அப்போ இது எல்லாமே எனக்கு ஆக்டிவ் ரீஜனில் இந்த எலக்ட்ரான்ஸோ ஹோல்ஸோ வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒன்னோட ஒன்று ரீகம்பைன் ஆகும், ஒன்று சேரும். அப்படி அவங்க 2 பேரும் ஒன்று சேரும்போது அவங்க என்ன செய்கிறாங்க, எனர்ஜி ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த எனர்ஜி தான் வந்து எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா லைட்டு. ஸோ பேசிக்காக என்ன, ஒரு ஹோல் இருக்குது, ஒரு எலக்ட்ரான் இருக்குது, இவங்க 2 பேரும் ஒன்னோட ஒன்று வந்து ஃபியூஸ் ஆகிறாங்க. அப்படி ஃபியூஸ் ஆகும்போது உங்களுக்கு கிடைக்கிறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் உருவாகிற லைட்டு. ஸோ த வேவ் லென்த், ஓகே, த வேவ் லென்த் டிபெண்ட்ஸ் அப்பான் த செமிகண்டக்டர் பேண்ட் கேப். இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு மெட்டீரியலால் ஆன ஒவ்வொரு செமிகண்டக்டருக்கும் பேண்ட் கேப்பு வேறு வேறையாக இருக்கும். அப்போ அந்த பேண்ட் கேப் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி கலரில் உங்களுக்கு வெளிச்சம் உருவாகும் அப்படின்றாங்க. சரியா? இப்போ 8வது கொஸ்டினுக்கு வரும். த பேரியர் பொட்டென்ஷியல் ஆஃப் அ பிஎன் ஜங்ஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் என்ன? ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோடில் இந்த பேரியர் பொட்டென்ஷியல் ஞாபகம் இருக்குல்ல, இந்த டெப்ளிஷன் ரீஜனை தாண்டறதுக்கான அந்த வோல்டேஜ், அது வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்றாங்க. டைப் ஆஃப் செமிகண்டக்டர் மெட்டீரியலா? எஸ், உண்மைதான். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த டைப் ஆஃப் செமிகண்டக்டர் மெட்டீரியல். எவ்வளோ நீங்கள் அதை டோப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்து என்னது, இம்ப்யூரிட்டி, எவ்வளோ இம்ப்யூரிட்டி ஆட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் இம்ப்யூரிட்டி ஆட் பண்ண நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஹோல்லாம் மாறும். அப்போ அதுவும் கரெக்டு தான். என்னடா அது. அப்புறம் டெம்பரேச்சர், ஐயோ ஆமாம் அதுவும் கரெக்டு தான். என்ன டெம்பரேச்சரில், இப்போ நம்ம அங்கே படிக்கும் போதே சாதாரண ரூம் டெம்பரேச்சர்லேயே ஜெர்மானியமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.7, சிலிகானுக்கு 0.7, ஜெர்மானியம் 0.3ன்னு பார்த்தோம்.
ரூம் டெம்பரேச்சர், அந்த டெம்பரேச்சர் ரொம்ப முக்கியம். அப்போ டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதும் அதிகமாக இருக்கும். அப்போ மூணுமே கரெக்டு. அப்போ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்டு? நீட் எக்ஸாமில் கேட்ட கேள்வியா? 1 and 2 ஒன்லியா? இல்லை மூணுமே கரெக்டாச்சே. 2 ஒன்லி, 2 and 3 ஒன்லி, 1, 2 and 3. அப்போ டி தான் கரெக்டு. சரியா? இப்போது ஒரு டைப் ஆஃப் செமிகண்டக்டருக்கும் நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், இந்த டெப்ளீஷன் ரீஜனை தாண்டறதுக்கான பேரியர் பொட்டன்ஷியல் வேறையாக இருக்கும். 0.7 ஃபார் சிலிக்கானியம், ஜெர்மானியம் 0.3. அதே மாதிரி எவ்வளோ டோப்பாக இருக்குது, ஹையர் டோப்பிங்னா இன்க்ரீஸ்டு பேரியர் பொட்டன்ஷியல் ஸ்லைட்லி. டோப் அதிகமாக பேரியர் பொட்டன்ஷியல் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி டெம்பரேச்சரை அது டிபெண்ட் பண்ணியிருக்கும். சரியா? ஸோ இப்போது நம்ம ஒன்றும் இல்லை, இந்த வோல்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் ரைஸ் ஆக இந்த பேரியர் பொட்டன்ஷியல் கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்றாங்க. ஸோ ஆல் 3 ஃபேக்டர்ஸ் அஃபெக்டட். இந்த 3 ஃபேக்டருமே அதை பயங்கரமாக என்ன செய்யணும், அஃபெக்ட் பண்ணும். அடுத்து டு ஒப்டைன்டு சஸ்டெயின்டு ஆசிலேஷன்ஸ் இன் அன் ஆசிலேட்டர். எனக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு சஸ்டெயின்டு ஆசிலேஷன் வேணும். அப்போ அந்த சஸ்டெயின்டு ஆசிலேஷனை நான் எப்படி கொண்டு வர முடியும்? ஃபீட்பேக் ஷுட் பி பாசிட்டிவா? ஆமாம், ஃபீட்பேக் ஷுட் பி பாசிட்டிவ் தான், கரெக்டு. ஃபீட்பேக் ஃபேக்டர் மஸ்ட் பி யூனிட்டி. யூனிட்டினா என்ன? 1, அதுவும் கரெக்டு தான். ஃபேஸ் ஷிஃப்ட் மஸ்ட் பி 0 or 2π, அதுவும் கரெக்டு தான். அப்போ இதுக்கும் ஆல் ஆஃப் த அபவ் தான் வரும். சரியா? இதுக்கும் ஆன்சர் என்ன வரப்போகுது? ஆல் ஆஃப் த அபவ். இப்போ எனக்கு ஒரு சஸ்டெயின்டு ஆசிலேஷன் வேணும், பார்கேஷியன் க்ரைட்டீரியா. நம்ம இதை கொஸ்டினாகவே படிச்சிருப்போம், 2 மார்க் 3 மார்க்கில் படிச்சிருப்போம். ஃபார் ஒரு சஸ்டெயின்டு ஆசிலேஷன் ஃபீட்பேக்கு பாசிட்டிவாக இருக்கணும். ஃபீட்பேக் ஃபேக்டர் பீட்டா எனக்கு என்னவாக இருக்கணும்னா யூனிட்டியாக இருக்கணும். டோட்டல் ஃபேஸ்ட் ஷிஃப்ட் 0லேருந்து 360, தட் இஸ் 0 360னா 2π. ஆல் கண்டிஷன்ஸ் ஆர் ரெக்வயர்ட். அப்போ இந்த கேள்வியில் ரொம்ப சுலபமான எனக்கு என்ன புரியுதுன்னா, அப்போ இங்கே எல்லா கண்டிஷனும் தான் ரெக்வயர்டு அப்படின்றத புரியுது. சரியா? ரைட். இப்போ அடுத்த கேள்விக்கு வருவோம். If the input of the NOT gate is A is equal to 1 0 1 1, அப்போ இதோட அவுட்புட் என்னவா இருக்கும்? NOT gate அப்படின்னா அதோட பேசிக்ஸ் நான் சொல்கிறேன், நல்லா கவனிச்சிக்க. சரியா? இப்போ என்கிட்ட ஒரு NOT கேட் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். ஒரு NOT கேட்னா பேசிக்காக அதை இப்படி ஒரு ட்ரையாங்கிள் போட்டுக்கோ, இப்படி ஒரு 0 போட்டுக்கோ. அதுக்கப்புறமா என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பக்கமாக ஒரு லைனு, இந்த பக்கமாக ஒரு லைனு. சரியா? இப்போது நான் ஒரு நாட் கேட்டில் இன்புட்டாக நான் 0 கொடுத்தா அவுட்புட்டு 1 வரும். ஓகேவா? இதே நான் கொடுக்குற இன்புட்டு 1 இருந்தால் அவுட்புட்டு 0 இருக்கும். அப்போ நான் என்ன கொடுக்குறேனோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தான் ஆன்சர் வரும். அப்போது நான் 1 0 1 1 கொடுத்தா அப்போ வரப்போகிற ஆன்சர் 0 1 0 0வாக இருக்கணும். அப்படியே நான் கொடுத்ததுக்கு ஆப்போசிட்டாக வரணும். அப்போ அது எதுன்னு பார்த்தா ஆப்ஷன் ஏ. அவ்வளோதான், சிம்பிள். ஆப்ஷன் ஏ தான் இப்போ இதில் கரெக்டான ஆன்சர். ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம். 1 கொடுத்தா 0 வரணும், 0 கொடுத்தா 1 வரும், 1 கொடுத்தா 0, 1 கொடுத்தா 0. அவ்வளோதான். சரியா? ரைட். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரெப்ரசன்ட்ஸ் அ ஃபார்வர்ட் பயாஸ் டயோட்? இங்கே இருக்கிறதுல எது எந்த டயோடு ஃபார்வர்ட் பயாஸில் இருக்குது அப்படின்றாங்க. எப்பயுமே ஓகே, இந்த ஃபார்வர்ட் பயாஸுக்கு ஒரு கான்செப்டை சொல்கிறேன். என்னென்னா, நீ ஒரு டயோடை கொண்டு போய் இந்த மாதிரி 2 பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸில் கனெக்ட் பண்ணுற அப்படின்னா அப்போ எனக்கு அங்கே இருக்கிற கரண்ட்டு ஃப்ளோ எப்படி இருக்கணும் அப்படின்னா ஹையர் ஓகே பொட்டென்ஷியல் டு லோவர் பொட்டென்ஷியலாக இருக்கணும். ஹையர் பொட்டென்ஷியலில் இருந்து லோவர் பொட்டென்ஷியலுக்கு ஃப்ளோ ஆகணும். அப்போது நான் ஒவ்வொன்றும் சர்க்கிள் போட்டு காட்டுறேன். இதில் பாரு, இது 0லேருந்து -2. அப்போது 0 அப்படின்றது ஹை. எதுக்கு? கம்பேர் டு -2 வோல்ட். ஏன்னா மைனஸ்னால் அது 0 விட சின்னது. அப்போ -2 வோல்ட் என்னது? லோ. அப்போ 0லேருந்து -2. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனே கரெக்ட். ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டு. சரியா? ரைட்டு. இப்போது பி பார்ப்போம். அது -4 வோல்ட்டிலிருந்து -3 வோல்ட்டுக்கு ஃப்ளோ ஆகுது. அப்போ -4 வோல்ட்டுன்றது லோ when compared to -3 வோல்ட் which is high. -4 விட -3 கொஞ்சம் பெருசு தானே, நெகட்டிவில் இருக்குல்ல. அப்படியே இப்போது சிவா -2 வோல்ட்டிலிருந்து +2 வோல்ட். நான் சொல்லவே தேவையில்ல, லோவிலேருந்து ஹை தான் அது. அடுத்து -3 வோல்ட்டிலிருந்து +5 வோல்ட். எப்படி பாஸ், அங்கேயே நாங்கள் வேணான்ட்டோம், இது எப்படி வரும்? இப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் மேட்ச் ஆகுது, ஏ. முடிஞ்சு, செம ஈஸி. சரியா? அடுத்ததுக்கு வரும். ஓகே,
த கிவன் எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க் இஸ் ஈக்குவலன்ட் டு நீட் எக்ஸாமில் கேட்ட கேள்வி. ஓகே, இங்கே கொடுத்துருக்க எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க் வந்து எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது, இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இதில் நம்மளே வேல்யூ சும்மா போட்டு பார்ப்போம். இப்போது ஏ வந்து 0, பி வந்து 1ன்னு நான் சும்மா தரேன். அப்போ இது வந்து ஒரு ஆர் கேட். ஆர் கேட்னால் என்ன பண்ணுவோம், ஆடு பண்ணும், சரியா? அப்போ ஆர் கேட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பேசிக்காக ஏ ப்ளஸ் பி ஹோல் டேஷ். அப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் டேஷ் நார் கேட் இல்லையா, ஆறு அந்த நாட் இருக்கிறதுனால இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு நார் கேட்டு. அப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் டேஷ் 0 + 1 வந்து 1, 1க்கு ஹோல் டேஷ் எடுத்தால் இது 0 ஆகிடும். அப்போ இங்கேயும் 0 போகும், இங்கேயும் 0 போகும், ரைட்டா? அப்போ 0 + 0 = 1, ஆனால் அதுக்கு ஹோல் பார் எடுப்போம். அப்போ அப்படி ஹோல் பார் எடுத்தால் இங்கே எனக்கு 1 வரும். இப்போ 1னா 1க்கு வந்து எனக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன வருது அப்படின்னா நாட் கேட் எடுத்தால் 0 வருது, சரியா? அப்போ பேசிக்காக எனக்கு இங்கே என்ன புரியுதுன்னா இங்கே இருக்கிற கேட்டு, சரியா, இங்கே இருக்கிற இந்த இடத்துல ஃபைனல் ஆன்சராக எனக்கு கிடைக்கிற கேட்டு வந்து என்னவா இருக்குது அப்படின்னா ஏ ப்ளஸ் பி உடைய ஹோல் டேஷாக இருக்குது. புரியலையே ஆனியன் சார் அப்படின்னா நான் சொல்கிறேன். இப்போ எனக்கு இங்கே ஏ இருக்குது, பி இருக்குது, சரியா? இப்போ இங்கே பாரு, நான் ஏக்கு 0 கொடுக்குறேன், பிக்கு 1 கொடுக்குறேன். அப்போ எனக்கு ஒய்யுடைய வேல்யூ இந்த இடத்துல என்ன வந்திருக்கு ஓகே அப்படின்னு பார்த்தா ஏ ப்ளஸ் பி உடைய ஹோல் பார் வேல்யூ இங்கே வந்த ஆன்சர் தான் இங்கேயும் வந்திருக்கு. 2 இடத்துல இந்த 0 ரிப்பீட் ஆகிருக்கு பார். அப்போ நான் என்ன சொல்லலாம், இந்த இடத்துல 0, அப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் பார். அப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் பார்னால் அது வந்து ஒரு நார் கேட்டு. என்னது, நார் கேட்டு. ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி தான் இந்த இடத்துல கரெக்டு. சரி, இப்போது அடுத்து 13th கொஸ்டினுக்கு வருவோம். த அவுட்புட் ஆஃப் த ஃபாலோயிங் சர்க்கியூட் இஸ் 1 when the input ABC is. இப்போது இது நம்ம நேரம் பேனா வாட்ஸ்அப் இதே வேலையாக இருக்கு எனக்கு. கொஞ்சம் ஏற்கனவே இப்படி சின்னதாக வச்சே எடுத்துருக்கலாமோ. இந்த டயக்ராம் இப்போ தெரியும் பாரு உனக்கு. ஓகே, இந்த டயக்ராம் பாரு, இங்கே ஏபிசியா எனக்கு ஃபைனல் அவுட்புட் வந்து அவங்க என்னவா இருக்குது அப்படின்றாங்கன்னா ஒய்யுடைய வேல்யூ வந்து 1ஆக இருக்கான். அப்போ ஒய்யுடைய வேல்யூ எனக்கு 1 வரணும்னா அப்போ இதில் ஏவுடைய வேல்யூ என்ன இருக்கணும், பியுடைய வேல்யூ என்ன இருக்கணும், சியுடைய வேல்யூ என்ன இருக்கணும் அப்படின்றத நம்ம வந்து என்ன செய்வோம், போட்டு பார்ப்போம், சரியா? அப்போ இதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ரிவர்ஸில் இருந்து வரப்போகிறேன். எப்படி ஆன்சர் ரிவர்ஸ்லேருந்து வருவீங்க? இப்போ இந்த டயக்ராமில் ஒய் வந்து என்ன, அண்டு கேட். அண்டு கேட்டில் எனக்கு 1 வருதுன்னா என்ன அர்த்தம், அண்டு கேட்டில் 1. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஏ பி ஏ டாட் பி இதான் வந்து அண்டு கேட்டு. அப்போது எனக்கு ஏல 1 இருந்து பியில் 1 இருந்து ஓகே ரெண்டுமே மல்டிப்ளை ஆனால் தான் இங்கே எனக்கு 1 வரும். 2 இன்புட்டும் ஹையாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு வந்து ஃபைனல் அவுட்புட்டும் வந்து ஹையாக இருக்கும் ஒரு அண்டு கேட்டில். அப்போது எனக்கு இங்கே ஒய்யுடைய வேல்யூ இந்த இடத்துல 1னா அப்போ இங்கேயும் 1 தான் வந்திருக்கு, இங்கேயும் 1 தான் வந்திருக்கு. அப்போ இதிலே நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன்னா சியோட வேல்யூ 1. எந்த ஆப்ஷன்லலாம் சி 1 இருக்குன்னு பாரு, எந்தெந்த ஆப்ஷன்லலாம் சி 1 இருக்குது, இல்லை 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 இருக்குது, ஏதான் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே சரி, இப்போது இருந்தாலும் இதே வேறு மாதிரி மாற்றி கேட்டால் என்ன பண்ணுவேன், அப்போ இந்த இடத்துல எனக்கு ஆர் கேட்டில் 1 வந்திருக்கணும். ஆர் கேட்னா ஏதாவது 1 வந்து எனக்கு என்னது 0வாக இல்லாமல் இருந்தாலே போதும். இப்போ ஒரு பேச்சுக்கு இது 0 1ன்னு இருந்தாலும் ஓகே, இல்லை இது 1 இது 0. அப்போது 0 என்னென்ன ஆன்சர்ஸ் இங்கே எனக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். 0 1 1 இருந்தாலும் ஆன்சர் வரும், 1 0 1 இருந்தாலும் ஆன்சர் வரும். அப்போ நான் 0 1 1 இருக்கான்னு பார்த்தேன், இல்லை. ஆனால் 1 0 1 இருந்துச்சு, 1 0 1 இருந்ததுனால ஏவ ஆப்ஷன்னு சூஸ் பண்ணிட்டேன். மாசா ஈஸியாக. சரி, இப்போ அடுத்த கேள்விக்கு வரும். த வேரியேஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஆஃப் கேரியர் வேவ் வித் ரெஸ்பெக்ட் டு த ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த மாடுலேட்டிங் சிக்னல் இஸ் கால்டு. வெறும் பேசிக் தியரி பேஸ் கொஸ்டின். அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன்னு சொல்லுவோமா, இல்லை ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன்னு சொல்லுவோமா? வேரியேஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, ஃப்ரீக்வன்சி வேரி ஆச்சுன்னா அப்போ அது ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன். டைரெக்டாக அழகாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் டைரக்ட் எக்ஸ்ப்ளனேஷன், அவ்வளோதான். ஃப்ரீக்வன்சி மாறுச்சுன்னா ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன். சரியா, அடுத்த கேள்விக்கு வரும். த ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் ஆஃப் 3 MHz to 30 MHz இஸ் யூஸ்டு ஃபார். அகைன் டைரக்ட் கொஸ்டின் தான்.
3 மெகா ஹெர்ட்ஸ்லேருந்து 30 மெகா ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கிற ஃப்ரீக்வன்சி ரேஞ்சை நம்ம வந்து எதுக்காக பயன்படுத்துவோம் அப்படின்னா ஸ்கை வேவ் ப்ரொபகேஷனுக்காக. நம்ம ஃபோன் சிக்னல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஸ்கை வேவ் ப்ரொபகேஷனுக்கு நம்ம 3 மெகா ஹெர்ட்ஸ்லேருந்து 30 மெகா ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கிற ஃப்ரீக்வன்சிஸை பயன்படுத்தும். அவ்வளோதான், சிம்பிள். ஒரு அரை மணி நேரமாக டப்புன்னு முடிச்சிட்டோம். ஓகே, ஒரு வீடியோவாக நான் தரேன். ஒவ்வொரு வீடியோவும் இந்த மாதிரி பார்த்துருங்க. பார்த்துட்டு இதில் ஒரு சிலது அந்த கேட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீயும் ஒரு வாட்டி போட்டு பாரு. இந்த சாப்டர் ஈஸி தான். இதே நம்ம அடுத்து அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் பார்ப்போம். அதில் ப்ராப்ளம்லாம் வரும், அதையும் நான் சால்வ் பண்ணவே கற்றுத்தரேன். சரியா? இப்போ நான் சால்வ் பண்ணியிருக்கேன்ல, இது எக்ஸ்ப்ளனேஷனோட ஆன்சரோட பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீ என்ன பண்ணு, அதை மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோ. சரியா? மறக்காமல் ஐ வாண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ டு டவுன்லோடட். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. உனக்கு டெய்லி ஸ்டடி பிளான் இருக்குது, லைவ் கிளாஸ் இருக்குது, எல்லாத்தையும் நாங்கள் சொல்லித்தரோம். நம்ம டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கோம். 899 தான். நீ 12th படிச்சுட்டு இருக்க. பப்ளிக்கில் நீ ஒரு 590 above எடுக்கணும்னு நினைக்கிற 600ல். ஆனால் யுவர் க்ளூலெஸ். இன்னும் 500 கூட டச் பண்ண முடியல, ஒரு 540 கூட எடுக்க முடியல, தவிச்சிட்ருக்கேன் யானியன் சார் அப்படின்னா, எவ்வளோ சீக்கிரம் சேரியோ நம்ம டியூஷனில் சேரு. டைம் போயிட்டுருக்கு. இன்னும் இருக்கிறது என்ன, ஒரு 40 நாள் தான் பேசிக்காக. ஸோ டைம் போயிட்டுருக்கு. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோ. என் கூட சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சிரு. தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங். வீடியோ லைக் பண்ணிவிடு. நான் எக்ஸ்பிளைன் பண்ணதெல்லாம் பிடிச்சது அப்படின்னா கமெண்ட்ஸில் எவ்வளோ பிடிச்சிருக்கு, நல்லா இருந்ததா இல்லையா அப்படின்றத சொல்லு. ஓகே, மனமார்ந்த நன்றிகள். நாளை சந்திப்போம்.